இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் பிரீத்தி ஜோடியாக், அதாவது இது பேரிங் படிச்சுங்க, மிக்சி போட்டோம்னா ஊரையே கூப்பிடுதுங்களாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கப்ளர் 2 திருப்பி வச்சு லைட்டாக நெம்பி எடுங்க. இந்த மாதிரி செய்யும்பொழுது கொஞ்சம் தூரமாக உட்காந்துக்குங்க, முகத்தில் அடிச்சிடும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பயங்கரமான சத்தம் வருதுங்க. இதுதாங்க கம்ப்ளைண்ட். இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சேக் இருக்குதுங்க. சில மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராட் சேக் தெரியாதுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேரிங்குடைய பால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சி போச்சுன்னா சவுண்ட் வருங்க. இதுக்கு மிக்சி திருப்பி விட்டு 6 ஸ்க்ரூ ப்ளஸ் சென்டரில் 2 ஸ்க்ரூ இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணி விட்டு ரிமூவ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சென்டரில் இருக்கிற 2 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியுடைய பேஸை பிடிக்கிறதுங்க. அதாவது அதோடைய ஹவுசிங் பிடிக்குங்க. இது ஓப்பன் பண்ணோம்னா வயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபோட்டோ பிடிச்சி மார்க் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு வயர்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். மோட்டரை முதல்ல வெளியே எடுக்கலாம். எடுத்து விட்டு பாருங்கள், சுற்றி பார்க்கலாம். வரன்னு சவுண்ட் வருதுங்க. இந்த இடத்துல தான் அது கம்யூட்டேட்டர் இருக்குது. மற்ற மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் ஃபேனும் மேல் பகுதியில் கம்யூட்டேட்டரும் இருக்குங்க. கார்பன் செக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்ட் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மேலே டைட் வச்சுருப்பாங்க. அதை ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிட்டு ஓவர் லோடு சர்க்யூட் ரிலேயில் இருக்கிற வயர் 2 ரிமூவ் பண்ணிட்டு மிக்சியை நவுத்தி வச்சு அந்த மிக்சியுடைய மோட்டர் தனியாக எடுத்துகிட்டு மேலே இருக்கிற இன்னொரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள். மிக்சியுடைய மோட்டர் தனியாக வெளியே வந்துடுங்க. லைட்டாக ஓரத்தில் திருப்பி நம்பி விட்டு எடுத்திங்கன்னா மிக்சி மோட்டர் தனியாக வந்துடும். இப்போ சுற்றி பார்க்கலாம். கீழ் புஷ் நல்லா இருக்குங்க, மேலே பேரிங் தான் மோசமாக இருக்குது. ஒரு ஸ்கெட்சில் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கீழேருந்து மேலே புஷ் வரைக்கும் எல்லா பார்ட்டும் மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேடில் மேலே இருக்கிற அந்த 8 சைஸ் போல்ட்டை கழட்டிங்கன்னா அந்த ஃபேன் ரிமூவ் ஆகிடுங்க. ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக இழுத்தா வந்துடும். அதுக்கு அடுத்தது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்பன் நல்லாவே இருக்குங்க. இந்த மிக்சி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி 8 வருஷம் ஆகிடுச்சிங்களாம். வந்த புதுசில் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணும். கட்டிங் பிளேடில் லூஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட ஸ்பேனர் இருந்தால் கூட ஸ்பேனரில் லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி விட்டு ரெண்டுமே வெளியே எடுத்து கொஞ்சம் கிரீஸ் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வயர்லாம் ஒதுக்கி விட்டு மேலேக்க செட்டு இழுத்திங்கன்னா அப்படியே ஆர்மிச்சரோடு வந்துடுங்க. பாருங்கள் பேரிங் எவ்வளோ ஷேக் இருக்குன்னு. இது ஃபிட்டிங்கில் இருக்கும்போது ஷேக் தெரியலைங்க. வெறுமனே சுற்றினாலே சவுண்ட் வருதுங்க. மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி விட்டு அப்படியே திருப்பி விட்டு அந்த கார்பன் ப்ரஷ் வர அந்த பிளேட்டை 4 ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் பேரிங்கோ அல்லது ஆர்மிச்சரோ உருவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உள்ளேருந்து ஒரு பிளேட் வரும், அதாவது இந்த பேரிங் கப். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புல்லர் வச்சு லைட்டாக அந்த மேலே இருக்கிற பேஸை இழுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கோட ஆர்மிச்சர் வெளியே வந்துருச்சுங்க. இப்போ ஒரு கட்டிங் பிளேடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சி விட்டு, புல்லர் இதில் போட முடியாது, அதனால் வந்து புல்லர் போட்டு தைட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக் இருந்தால் அது ஃப்ரீயாக வந்துடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். இதுக்கு தகுந்த புல்லர் போட்டு யூஸ் பண்ணோம்னா ஹைட்ராலிக்கில் ஃப்ரீயாக வந்துடுங்க. இப்போ புல்லர் இல்லாதனால நான் பேரிங்கை அறுத்து எடுக்கிறேங்க. சின்ன பிளேட் கட்டிங் வீல் மாட்டி விட்டு லைட்டாக அந்த பேரிங் நகராத மாதிரி கீழே ஒரு கட்டையை வச்சுட்டு அருங்க. லைட்டாக அறுத்துவிட்டு அந்த காடி வந்த பின்னாடி திருப்பி விட்டு நம்பினீங்கன்னா மேலே இருக்கிற பேரிங் அவுட்ரு கோனு தனியாக வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோனு ஆர்மிச்சர்லேயே இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு சுற்றி மாதிரி மட்டமான இரும்பு சாஃப்ட் வச்சு அது மேலே சுற்றியில் தட்டுங்க. கம்யூட்டேட்டரில் அடி உழுவாத மாதிரி நல்லா தட்டி விட்டு கட்டிங் பிளேடில் லைட்டாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகி வெளியே வந்துடுங்க. கவனமாக இது தட்டணுங்க, ஆர்மிச்சர் அடிவாங்க அது மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைஸ் எமரியில் பாலிஷ் பண்ணும், தேய்ச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா அளவு குறைச்சிடக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா NBC 608ZZ அந்த பேரிங் நான் யூஸ் பண்ணுறேங்க. இது ரப்பர் சீலும் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வர கவர், அவுட்டர் கவர்லேயும் வருதுங்க. இப்போ ஸ்டீல் கவர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேரிங் உள்ளே விட்டு மிக்சி பழைய புஷ்ஷுங்க இருந்துச்சுன்னா 2 வச்சு லைட்டாக தட்டுங்க. ஆர்மிச்சர் ஒரு கையில் பிடிச்சிக்குங்க. ரொம்ப நீங்கள் சரியாக தட்டாமல் லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மிச்சர் கோர் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மேல் சேசிஸில் இருக்கிற அந்த பேரிங் சீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும். அதை பத்திரமா எடுத்து தொடச்சி வச்சுக்கிட்டு அந்த க்ரீஸ் பழசெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இந்த பேரிங் இன்னர் கோனோட பெரிய சைஸில் ஒரு ஃபைபர் வாஷர் போட்டுக்கோங்க. தண்ணி இறங்குனுச்சுன்னா அது பேரிங்க்கு போகாது. அடுத்தது அந்த கார்பன் பிளேட் 2 ஸ்க்ரூ லைட்டாக டைட் வச்சுவிட்டு அந்த ஸ்ப்ரிங்கை வாஷர் ஆர்மிச்சரில் மாட்டி விட்டு அந்த சைடு கேப்பில் அந்த பேரிங் கவரை, அதாவது அந்த கிரிப் பண்ணி பேரிங்கை பிடிக்கிறது தாங்க, இதை உள்ளே விட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சுக்கோங்க.
பாருங்கள் இப்போ ஃப்ரீயாக சுற்றுதுங்க. அப்புறமே முன்பக்கம் திருப்பி விட்டு 3 ஸ்க்ரூவும் கரெக்டாக அந்த ஹோல் மரம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கரெக்டாக வச்சு டைட் வச்சுட்டு இப்போ சுற்றி பாருங்கள். உங்களுக்கு எந்த தகட்டல் இல்லாமல் கிளியராக சுற்றணுங்க. அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிற கப்பை கழட்டி அதில் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் புஷ்ஷு தான் இருக்குது. இது அது அவ்வளோ சீக்கிரம் தேயாது. நீங்கள் தேஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, தேயலனாலும் பரவாயில்லன்ட்டு புதுசு மாற்றிடாதீங்க, ஒரிஜினாலிட்டி போயிடும். பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதை மாட்டி விட்டு உங்களுக்கு வயர்லாம் ஒதுக்கி விட்டு கரெக்டாக எந்த இடத்துலையுமே வயர் மாட்டாத மாதிரி இருந்த மாதிரியே பேக் சைடு அந்த லென்த்து ஸ்க்ரூவை போட்டு 2 பக்கமும் நார்மல் டைட் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஃபுல் டைட் வைங்க. டைட் வைக்கும்போது கொஞ்சம் சுற்றி பாருங்கள். எந்த இடத்துலையும் வந்து பிடிமானம் இருக்கக்கூடாது. ஃப்ரீயாக சுற்றணுங்க. அதுக்கு அடுத்தது கார்பன் மாட்டிக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் கார்பன், நார்மல் மிக்ஸி கார்பன் செட் ஆகாது. பெரிய சைஸ் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 ரூபா வரும். அதை வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணதுக்கு நேராக அந்த மோட்டர் ஹவுசிங்கில் உட்கார வச்சு மேலே 2 ஸ்க்ரூ போட்டுக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வயர் வருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டிங் மட்டும் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து வயர் ஃபிட்டிங் பண்ணும்போது கரெக்டாக எந்த இடத்துல இருந்துச்சுன்னு பார்த்து நான் டைட் வச்சுக்குவேன். இப்போ டெஸ்ட் லேம்ப் வச்சு நான் ஏதாவது பாடி எர்த் ஆகுதா, காயில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறேன். எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்க. காயில் லைன் மட்டும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டும் இல்லாமல் ஃப்ரீயாக பர்ஃபெக்டாக ஓடுதுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்ட் லைனில் பார்க்குறேன். டைரெக்ட் லைனில் பார்க்கும்போது ஒரு கட்டிங் பிளேடில் மோட்டர் பிடிச்சிக்கணும். ரன்னிங் ஓவராக இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்பார்க்கிங் இல்லாமல் சவுண்டே இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடுதுங்க. இந்த சவுண்ட் நார்மலாக வருங்க. ஆனால் ஏற்கனவே வந்த சவுண்டில் 90% அரெஸ்ட் ஆகிடுச்சுங்க. 3 லைனுமே கரெக்டாக ஸ்பீடு வேரியேஷன் பார்த்து நீங்கள் 1, 2, 3ன்னு குறிச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு பழையபடி நீங்கள் மிக்சியை ஃபிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது முன்பகுதி. பேக் சைடு பாருங்கள், அந்த அவுட்ருக்கு தகுந்த மாதிரி, அதாவது கீழ்ப்பகுதியில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டயா மாதிரி ஒரு மார்க் இருக்கும். அதை கரெக்டாக வச்சுக்கணும். வச்சு விட்டுட்டு இந்த இடத்துலையுமே கீழே வந்து ஒரு ரப்பர் வாஷர் இருக்கும். அந்த மோட்டரில் மாட்டி விட்டு ஒயருங்கெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பிரேக்கர் சர்க்யூட்டில் இருக்கிற லைனும் நீங்கள் கொடுத்துக்குங்க. வந்து ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு ப்ரெஷ் பண்ணி துடைச்சிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் ஒட்டடை இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்டெப்பில் உட்கார வச்சு ஒரு வாஷர், பிளேட் வாஷர், அடுத்து வந்து ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் வச்சு அந்த 8 சைஸ் நட்டு வச்சு டைட் வச்சுங்க. ஃபேனை பிடிச்சிட்டு கட்டிங் பிளேட்லேயே டைட் வச்சா போதுமானதுங்க. என்னுடைய சேனல் இந்த மிக்ஸி சர்வீஸ் வீடியோ இல்லாமல் ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், பிவிசி கைவினை பொருட்கள் செய்கிறது, ஏசி கிளீன் பண்ணிக்க, மோட்டர் ஆயில் சீல் மாற்றுறதுன்னு உபயோகமான பல வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். அத்தனையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். போட்டுவிட்டு ரொம்ப லென்த்தாக இருக்கிற 2 ஸ்க்ரூ வந்து சென்டரில் போட்டு மற்ற 6மே வந்து சைடில் போட்டு டைட் வச்சுட்டு இப்போது மேலே இருக்கிற அந்த கப்பு மாட்டிக்கலாம். அதுவும் கரெக்டாக ஸ்டெப்பில் உட்கார வச்சு சின்ன ராடு வச்சு தட்டினா கரெக்டாக உட்காந்துக்குங்க. இப்போ ரன் பண்ணுற பர்ஃபெக்டாக ஓடுதுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.